அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த NPHHPHHAAY இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 முக்கியமான அறிவிப்புகளும் வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த அறிவிப்புகள் எல்லாமே செயல்பட போகிறதுங்க. அமலுக்கு வரப்போகுது. பெரிய பேரதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது அப்படி என்ன ஏதுன்றதையும் தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கைரேகை கைவிரல் பதிவு செய்யாத ரேஷன் உறுப்பினர்கள், ரேஷன் அட்டை உறுப்பினர்களுக்கு பெரிய பேரதிர்ச்சி காத்திருக்குங்க. அதை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் வராம இருக்கு. அதற்கான காரணம் என்ன? மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. எப்போ நீங்க விண்ணப்பிக்கணும், எங்க விண்ணப்பிக்கணும், அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து PM கிசான் 2000 ரூபாய் எப்போலிருந்து உங்களுடைய வங்கி அக்கௌண்ட்ல கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரே வீடியோல உங்களுக்கு ஜாப் பாட்டா இருக்க போகுது. இது எல்லாமே இருக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டையுமே முழு தெளிவான விளக்கத்தையும் பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகே, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெரிய அதிர்ச்சி, இனி குறைவாகவே ரேஷன் கிடைக்கும், எகிரும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எல்லாருக்குமே தெரியும். போன மாசத்தோட 31ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய, அதாவது குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே கைரேகை கைவிரல் பதிவு செய்யணும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். நிறைய பேர் அப்டேட்டும் பண்ணியிருப்பீங்க. ஆனா இன்னமும் நிறைய குடும்ப உறுப்பினர்கள் இதற்கான அவேர்னஸ் இல்லாததுனால இன்னமும் கைரேகை கைவிரல் பதிவு செய்யல. இந்த ஒரு ரீசனுக்காக என்ன ஆச்சு அப்படின்னா, ரேஷன் பொருட்கள் குறைவாகவே கிடைக்க போகுது இனிமேல் வரக்கூடிய மாதங்கள்ல. அதெல்லாம் குறைக்கணும் என்னென்ன இப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இனி அதிக விலை கொடுத்து கோதுமை, அரிசி வாங்க வேண்டியிருக்கும். கம்மி விலைக்கு இனி ரேஷன் கடையில் வாங்க முடியாது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அரிசி மற்றும் கோதுமையின் அளவை குறைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் கவலை அடைந்துள்ளனர் அப்படின்றதையும் தகவலா கிடைச்சிருக்குது நமக்கு. ரேஷன் சலுகை குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால ஏதுன்றதை பார்க்கலாம். மலிவான விலையில் ரேஷன் வழங்குவது குறித்து மத்திய அரசு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. இந்த முடிவு APL வறுமை கோட்டிற்கு மேல் குடும்பங்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இப்போது இந்த குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் கோதுமை வழங்குவது குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த குடும்பங்களுக்கு போதுமான ரேஷன் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரு வரம்பை அரசு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்கள் மகள் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசின் புதிய முடிவின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு 15 கிலோ கோதுமை மற்றும் 20 கிலோ அரிசி மட்டுமே கிடைக்கும். இந்த ரேஷன் 1 கிலோ கோதுமைக்கு 2 ரூபாய் மற்றும் 1 கிலோ அரிசிக்கு 3 ரூபாய் என்ற விகிதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த முடிவால் பயனாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த மாற்றம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வராது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் AAY, அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் PHH முன்னுரிமை குடும்பங்கள் அட்டைதாரர்கள் மட்டுமே மானிய விலையில் ரேஷன் பெறுகிறார்கள். மறுபுறம் APL குடும்பங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாநில அரசின் என்னென்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் உதவிகள் மாநில அரசின் பொறுப்பாகும். அத்தகைய சூழல்களில் மாநில அரசுகள் தங்கள் சொந்த மாநில அளவிலான திட்டங்களை
செயல்படுத்தலாம் என்று மத்திய அரசு இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மாநில அரசுகள் தங்களுடைய மாநில மக்களுக்கு ஏற்ற வகையில் ரேஷன் திட்டத்தில் உதவிகள் வழங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசுக்கு அதிகப்படியான சுமை ஏற்பட்டிருக்கு. இது எதனாலன்னு பார்ப்போம். இந்த புதிய நடைமுறை மாநிலங்களின் செலவுகளையும் அதிகரித்து வருகிறது. உதாரணமாக தெலுங்கானா அரசு சமீபத்தில் தனது ரேஷன் கார்டுகளில் 17 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது. இது ஒவ்வொரு மாதமும் சுமார் 6,952 டன் அரிசியின் கூடுதல் சுமையை மாநில அரசின் மீது ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் இந்த உறுப்பினர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏபிஎல் குடும்பங்களுக்கு ரேஷன் வழங்கும் பொறுப்பு முழுமையாக மாநில அரசுகள் மீது விழுந்துள்ளது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ரேஷன் பொருட்கள் எவ்வாறு இனிமேல் எப்படி வாங்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களிடம் இப்போது ஒரு பெரிய கேள்வி உள்ளது. ஏபிஎல் அட்டைதாரர்களுக்கு எப்படி எவ்வளவு பொருட்களை பெறுவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கான மாநில அரசுகள் தாங்களாகவே அறிவுறுத்தல்களை வெளியிட வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்தின் கொள்கைகளையும் வேறுபட்டிருக்கலாம். சில மாநிலங்கள் ரேஷன் அளவை குறைத்துள்ளன. சில மாதங்கள் குறிப்பிட்டுள்ள அட்டைதாரர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க முடிவு செய்துள்ளன. இது போன்ற சூழ்நிலையில் ஏபிஎல் குடும்பங்கள் சமீபத்திய தகவல்களை மாநில அரசுக்கு உள்ளூர் ரேஷன் டீலர் உணவுப் பொருட்கள் அதிகாரியை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் அரசியல் மற்றும் சமூக ரீதியாகவும் இந்த முடிவு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான ஏபிஎல் அட்டைதாரர்கள் இருப்பதால் அவர்களின் எண்ணிக்கையில் மற்றும் இந்த அப்டேட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே அப்டேட் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ முழுக்கையுமா ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா? வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளும் கண்டிப்பாக கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செஞ்சே இருக்கணும். ஒருவேளை நீங்க பதிவு செய்யலை அப்படின்னா வரக்கூடிய இந்த மாதத்திலிருந்தோ இல்ல அடுத்த மாதத்திலிருந்தோ உங்களுக்கு சரியான ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. அரிசி, கோதுமை, எண்ணெய்கள்லாம் ரொம்ப முக்கியமா அரிசியில கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா கைரேகை யாருக்கெல்லாம் பதிஞ்சிருக்கோ, யாருக்கெல்லாம் பதிவாகி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் மாதம் மாதம் 5 கிலோ அரிசி வழங்கப்படும். கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அரிசி வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நிதிச்சுமை ஏற்பட்டதுனாலையும் பொருளாதார ரீதியா ரொம்ப டவுன் ஆனதுனாலையும் இந்த அப்டேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் எதிர்பார்த்தது இந்த மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,80,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிச்சிருந்தாங்க போன வருஷம். ஸோ அதாவது பாத்தீங்கன்னாக்க அதுல பாத்தீங்கன்னாக்க 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் விண்ணப்பிச்சு அதுல செலக்ட் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 1,16,00,000 பேருக்கு மேல இன்னுமே பாத்தீங்கன்னாக்க இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் தான் இருக்குது. ஸோ அதற்காக ஒவ்வொரு ஊராக பாத்தீங்கன்னா இப்போது 1 வீக் முன்னாடி 2 வீக் முன்னாடியோ ஸோ எல்லாருக்குமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய ஸ்டாலின் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை வச்சு நீங்க விண்ணப்பிச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் முக்கியமானது பிஎம் கிசான். இந்த கார்டு வச்சிருக்காங்க இல்லையா? மோடி பணம் போடான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோடி பணம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்துல கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டுமே எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.